இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை தியானித்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவரே நம் நடுவில் இறங்கி வந்து ஜெபத்தை குறித்த பல மேலான ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னா ஜெபம் பண்ணுவது தான். வேதமும் இதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இனி வருகிற ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனையே கடைசி நாட்களில் அதிகமாக ஜெபம் பண்ணணும். கடைசி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளுடைய தாக்கத்தை அதிகமாக நம்ம உணர முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்க, மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலை ஒட்டி இருக்கிற நாடுகள் நடுவில் யுத்த மேகங்கள் சூழ்ந்து இந்த யுத்தங்கள் இன்னும் பெருசாக வந்துச்சுன்னா ஒருவேளை ஒரு உலக யுத்தத்தை போல மாறலாம் என்கிற ஒரு அச்சம் எல்லாருடைய மனதிலும் உண்டாயிருக்கிறது. ஒரு காலத்தில் யுத்தங்கள் வருவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வைத்திருந்த ஆயுதங்கள், வெப்பன்ஸ் அப்படிப்பட்டது. ஒரு கத்தியை வச்சுருப்பாங்க, ஈட்டியை வச்சுருப்பாங்க, வாள் வச்சுருப்பாங்க, குதிரை வச்சுருப்பாங்க, ரதம் வச்சுருப்பாங்க, யானை வச்சுருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் அந்த போருடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகள் வச்சுருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்து அமெரிக்காவை நோக்கி அடிச்சிடலாம், ரஷ்யாவை நோக்கி அடிச்சிடலாம். எந்த நாட்டுக்கும் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகிற மாதிரி அங்கே போய் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிற அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த கடைசி நாட்களில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதனை கூட, தனி மனிதனை கூட டார்கெட் பண்ணி அவர்கள் மேல் ஏவுகணைகளை ஏவ முடியும். அது நம்ம எங்கே போனாலும் துரத்திட்டு வந்து நம்முடைய முகத்தை ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை மாத்திரம் குறி வச்சு அட்டாக் பண்ணும். அதே மாதிரி ஒரு கட்டடம், ஒரு தேசம், ஒரு பட்டணம், எல்லா இடத்திலும். அதனால் எந்த ஒரு இடத்துல உலகத்தின் ஒரு சின்ன பகுதியிலே இது மாதிரி போர் மேகங்கள் சூழ்ந்தால் நம்ம எல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணணும். 2 நாடுகளுக்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கலாம். வெளியே சொல்கிறது ஒன்று, உள்ளே செய்கிறது ஒன்று, வெளியே காட்டுவது ஒன்று, உள்ளே செய்வது ஒன்றுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எந்த பிரச்சனையோ எந்த காரியமோ யுத்தம்னு வந்துருச்சுன்னா தேசங்கள் முழுவதிலுமே பாதிப்பு உண்டாகும். அதிலும் இந்த அணு கதிர்கள் அது அப்படி அலையாக பரவி, காற்றில் பரவுற மாதிரி பரவி பல தேசங்களிலும் நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி. உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே இப்போ பார்த்தா செலவழிப்பதற்கு பணம் இல்லாமல் விலைவாசி ஏற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு நல்ல செல்வ செழிப்புள்ள நாடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமெரிக்காவில் இப்போது விலைவாசி உயர்வு. ஒரு காலையில் சாப்பிட்ற ஒரு முட்டை பல டாலருக்கு விலைக்கு விற்கப்படுகிறது. காசு கொடுத்தா கூட கிடைக்க முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலும், ஒரு ஸ்ரீலங்காவில், இன்னும் பல நாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி உண்டாயிருக்கு. வேலை இழப்பு அது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று இயற்கையிலே உண்டாகிற பேரிடர்கள். இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்களா, வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் வெள்ளம் வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாததுனால எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதனால்தான் போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது ஜெபத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விவரங்களை சொன்னேன். கர்த்தர் பேசின காரியங்கள், ஜெபத்தை பற்றி கர்த்தர் என்ன பேசினாரு, ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன என்று நான் சொன்னேன். அதனால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம இவைகளுக்கெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணுவதை தவிர வேற மார்க்கம் இல்லை. சபை கூடி வரும்போதெல்லாம் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜெப நண்பர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிகச் சிறப்பு. தானியேல் காலத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களை தானியேல் நண்பர்களாக சேர்த்து கொண்டு
ஜெபம் பண்ணினார். அது மாதிரி உங்கள் மாதிரி நல்லா ஜெபம் பண்ணக்கூடியவங்க உங்கள் சபையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம். அவர்களோட ஒரு இணைப்பை உண்டு பண்ணி சில காரியங்களை குறிப்பாக வைத்து ஜெபம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஜெப குழுவை ஏற்பாடு செய்து, உங்கள் வீட்டிலேயே ஒரு ஜெப குழுவை ஏற்பாடு செய்து, வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் பக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை அழைத்து அந்த ஜெப கூட்டத்தை நடத்தி ஒரு ஜெப குழுவை ஏற்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். மட்டுமல்ல, உங்களுடைய குடும்ப ஜெபம் அதை விட முக்கியம். குடும்ப ஜெபத்தில் என்ன செய்யணும்? குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு நேரம் இருக்கு பாருங்க. அதிகாலை நேரமாக இருக்கலாம், அல்லது இரவு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கிற நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாரும் அசம்பிள் ஆகும்போது ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ முடிந்தால் 1 மணி நேரமோ நீங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுவது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஜெபம், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு வேலி இல்லாத தோட்டம் அப்படின்னு நம்முடைய முற்பிதாக்களில் சில பேர் ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. வேலி இல்லாமல் ஒரு தோட்டத்தை போட்டால் அந்த தோட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வருவதை போல குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் எந்த நேரமும் எந்த பிரச்சனையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஒரு வசனத்தை ஆளுக்கு 5 வசனங்கள் வாசித்து அதில் ஏதாவது ஒரு வசனத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் சொல்லி எல்லாரையும் சொல்ல சொல்லி, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், நம்முடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை குடும்பத்தை நடத்தி செல்லுகிறவர் சொல்லி பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைக்கணும். அப்புறம் தேசத்துக்கு, ஊழியத்துக்கு போன்ற காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் சர்வ சாதாரணமாக ஜெபம் பண்ண முடியும். இது நீங்கள் விடாமல் செய்வதுதான் இந்த கடைசி காலத்தில் மிக முக்கியமாக உங்களை காக்க போதுமானது. நம்ம ஜெபம் பண்ணி தேசத்தை காக்கிறோமோ இல்லையோ, நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இதை பற்றிலாம் நான் போன முறை சந்தித்த போது உங்களிடத்தில் நிறையா சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி சொல்லுகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச நாள் சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஜெப குழுக்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன தோன்றும், அடுத்து நம்மளும் ஊழியம் செய்தால் என்ன, நம்ம ஊழியம் செய்யணும். அப்படி வருகிறவர்களுக்கு மனதில் வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இருந்து நான் ஊழியம் செய்யணும், ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாளைக்கு பிறகு நான் ஊழியம் செய்யணும், அல்லது உடனே ஆத்தும பாரத்திலே உடனே நான் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்ய புறப்படலாமா அப்படின்னு பல சந்தேகங்கள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல ஊழியக்காரர் நடத்துகிற ஒரு சபையில் இருந்தாலோ அல்லது இது போன்ற டிவி நிகழ்ச்சிகள்லையோ பெரிய பெரிய நற்செய்தி கூடுகைகள்லையோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் பயன்படுத்தப்படுவதை பார்த்து நாமும் ஊழியம் செய்தால் என்ன, நாமும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு வரும். மற்றவங்களை பார்த்து நாம் எப்படியாவது ஊழியக்காரனாக மாறிடணும்னு. இப்போ நான் எப்போ ஊழியம் செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே, ஒரு சபையிலே கொஞ்ச நாள் நான் இருந்த உடனே ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாமா என்ற கேள்வி நம்ம எல்லாரும் மனசுலையும் வரும். வர்றது மாத்திரமில்லை, சிலர் உடனே ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஊழியத்தை ஆரம்பித்து இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்துல எல்லாம் அவர்கள் ஒரு ஊழியக்காரராக மாறிடுவாங்க. உடனே என்ன செய்வாங்க, அந்த ஊழியத்துக்கு ஒரு நேம் வச்சு அதை ரிஜிஸ்டர் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேரை ட்ரஸ்டியாக போட்டு, அந்த நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பத்திரிகை ஆரம்பித்து, இப்போ உள்ள காலமாக இருந்தால் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஊழியத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. இந்த கேள்வியே வராமல் ஊழியம் ஆரம்பிக்கிறது தான் ஆபத்து. அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம பதிலை பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஊழியத்துக்குன்னு புறப்பட்டு போயிடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆர்வ கோளாறுல அந்த மாதிரி போனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னனே, நான் பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், பாவமெல்லாம் கழுவப்பட்டுருச்சு, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறேன் பாஸ்டர், அதனால் நான் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டு 1 மாதம் ஆச்சு,
நானும் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட கேட்டால் வேணாம்னு சொல்லுவார். ஆனால் இவர்களாக என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவுக்கு அவர்கள் தங்களை பிரசிடெண்ட்டாக போட்டு, அந்த நாட்களில் பத்திரிக்கை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்களில் இருந்தால் ஒரு யூடியூபு, பல இடங்களில் போய் நாங்கள் பிரசங்கம் பண்ண போகிறோம், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, எப்போ நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார், அந்த 32வது வசனத்தின் பின்பகுதியை வாசிச்சு பாருங்க. அதில் சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ முதல்ல முழுசா குணப்பட்ட பிறகு, பாவத்தில் சாத்தானுடைய பிடியில அடிமையாயிருந்து அதில் நிறைய பாதிப்புகளை சந்தித்து அடிபட்டு கிழிக்கப்பட்டு, ஒரு கரடி எப்படி ஒரு மனிதனை பீறி போடுமோ அது மாதிரி சாத்தான் பாவ பழக்கங்களில் பீறி போடப்பட்டு, இப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற்று ஒரு சபையிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னும் நம்ம முழுசா குணமாகலை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் காயம் மாறி நீ குணமாகி நீ ஸ்திரப்பட்ட பின்பு, இந்த வசனத்தை இன்னும் எப்படி வாசிக்கலாம்னா, முதல்ல நீ ஸ்திரப்பட்ட பின்பு மற்றவனை போய் ஸ்திரப்படுத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். சில சமயத்தில் ஆர்வ கோளாறுல, ஐயோ ஆத்துமாக்கள் அழிகிறதே, நான் எப்போ ஸ்திரப்படுறது, எப்போ போகிறது, அதுக்குள்ளே எத்தனை பேர் சாவாங்க, அதனால நான் உடனே புறப்பட்டு போகணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் உண்டு நிறைய பேர். ஆனால் பாருங்கள், ஒருவன் ஒரு நீர் நிலையில் போய் விழுந்துடுறான், ஒரு ஏரியோ ஒரு கிணறோ குளமோ அதில் போய் விழுந்துடுறான், அவனை காப்பாற்றணும் நம்ம. ஆனால் முதல்ல நமக்கு நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியுது மாத்திரமில்லை, 2 பேரை காப்பாற்றுற அளவுக்கு தன்னையும் காப்பாற்றி கொள்ளணும், அவனையும் காப்பாற்றி கொள்ளுகிற அளவுக்கு அந்த நீச்சல்ல நல்ல பழக்கம் நமக்கு இருக்கணும், ஸ்ட்ரென்த்து நமக்கு இருக்கணும். தண்ணியில் விழுந்தவனை காப்பாற்ற போனால் என்ன நடக்கும் தெரியுமா, அவன் நம்மையும் சேர்த்து தண்ணிக்குள்ளே இழுத்துருவான். தண்ணிக்குள்ளே விழுந்தவனை முடிய பிடிச்சி தான் இழுக்கணும். நீங்கள் இடுப்பை பிடிச்சிட்டிங்கன்னா அவன் நம்மை சேர்ந்து உள்ளே இழுத்து விடுவான். சமீபத்தில் கூட நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி, ஒருவர் அந்த பக்கம் நடந்து போகும்போது 2 சின்ன பசங்க அங்கே வந்த ஒரு பெரிய வெள்ளத்தில் சிக்கி கொண்டார்கள். இவருக்கு மனசு கேட்கல, இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று நினைக்கிறேன், மனசு கேட்கல, உடனே தண்ணிக்குள்ளே போயிட்டார். தண்ணிக்குள்ளே போய் போராடி 2 பேரையும் கரை சேர்த்தவர் இவரை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டார். அப்போ நமக்கு காப்பாற்றணும்னு ஆசை இருக்கும், நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த நீச்சல்லே நமக்கு அபாரமாய் முயற்சி செய்யக்கூடிய பயிற்சி நமக்கு இருக்கணும். பாருங்க, தீ அணைப்பு படை வீரர்கள் அல்லது வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய படை வீரர்கள் 10 பேரை கூட காப்பாற்றுற மாதிரி பயிற்சி பெற்றிருப்பாங்க. அவங்க உள்ள விழுந்து குதிச்சு காப்பாற்றுறாங்களேங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு நம்மளும் போய் உள்ள விழக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ ஸ்திரப்படணும், நீ குணப்படணும், பின்பு உன் சகோதரரை போய் நீ ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தின் 2ஆம் பகுதி பிற்பகுதி, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே நம்ம வந்த உடனே ஊழியம்னா என்ன, கர்த்தர்னா என்ன, வேதம்னா என்ன, அதில் நல்ல பயிற்சியும் அனுபவமும் நமக்கு கிடைக்கணும். 2வது, அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவில் நமக்கு ஒரு பலன் உண்டாகணும், ஒரு ஸ்ட்ரென்த்து. நம்மையும் காப்பாற்றி கொள்ளணும், அவர்களையும் காப்பாற்றி விடணும். பாவத்திலே விழுந்தவர்கள், சாத்தான் பிடியிலே விழுந்தவங்க, நெருப்புக்குள்ள விழுந்தவங்களை சிலரையாவது வெளியே இழுத்து விடும்படி அப்படின்னு சொல்றார். ஒரு நெருப்பு பிடிக்கிற இடத்துக்குள்ள நீங்க பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிருவீங்களா? இல்லை, அதுக்கு பயிற்சி நமக்கு ரொம்ப தேவை. அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வளர்ச்சியடைந்த பிறகுதான் மற்றவர்களை ஆதாயம் செய்வதற்கு புறப்பட்டு போகணும்.
இப்படி ஆர்வ கோளாறுல நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, பாஸ்டர் பேசுற செய்தியை 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கனே, அந்நிய பாஷை அடுக்கடுக்கா பேசுறேனே, கையெல்லாம் நடுங்குதே, அப்ப நான் ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு ஆர்வத்தில் அவசரப்பட்டு போறவங்க இருக்காங்க பாருங்க, அவர்கள் சீக்கிரமே பின்வாங்கி போய் விடுகிறார்கள், அல்லது வளர்ச்சி இல்லாமல் தளர்ந்து போய் விடுகிறார்கள். அது சீக்கிரமே நடந்துருது. கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க, ஒரு ரவுண்டு ஓடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியாது. சிலர் விழுந்து பின்வாங்கியே போயிடுவாங்க, விழுந்துருவாங்க. காரணம், அவர்களுக்கு அந்த பாதையிலே நிற்க முடியாது, நடக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட போது 1978 வருஷம் ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதப்ப, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு வேற கிறிஸ்தவ பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிளை தொடர்ச்சியாக வாசிக்க தெரியாது. 78 வருஷத்தில் நான் அப்பொழுது ஒரு சபைக்கு நடத்தப்பட்டேன். ஒரு சபையில் போனேன், சிலர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் நீங்கள் சேருங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த சபையில் சேர்ந்த பொழுது நான் என்னை நடத்தினவரிடத்துல போய் சொன்னேன், ஜனங்கள் எல்லாம் அழியிறாங்க, நானும் போய் வெளியே ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் என்னை அதற்கு அனுமதிக்கவில்லை. போகக்கூடாது, நீங்கள் முதல்ல இங்கே சபையில் தான் இருக்கணும், சபைக்கு அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். எனக்கு கோபமான கோபம், ஜனங்கள் அழியிறாங்க, இவர்கள் நம்மை அடக்கி வைக்கிறார்களே, கட்டி போடுறாங்களே அப்படின்னு. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, நாம் குணப்படாத நிலையில, நம்ம இன்னும் பயிற்றுவிக்கப்படாத நிலையில நான் ஒரு ஊழியத்தில் போய் செய்தால் கொஞ்ச நாட்கள்ல சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவதற்கு ஏது உண்டாகிறோம். எப்படி ஒருவனை காப்பாற்ற முடியாதபடிக்கு நீச்சல் தெரியாத அல்லது 2 பேரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு திராணி இல்லாத ஒருத்தர் உள்ளே இறங்கி அவனை வயிற்ற பிடிச்சிட்டாருன்னா அவன் நம்ம கவுத்திடுவானோ, அதே மாதிரி ஊழியத்தில் போகும்போதும் நமக்கு எதிராக வருகிற காரியங்களை சமாளிக்க முடியாம ஒன்று பின்வாங்கி போயிடுவோம், அல்லது பலவீனமாய் ஊழியத்தை கைவிட்டு போய்விடுவோம். அப்ப இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அஸ்திபாரம் என்பது ரொம்ப அவசியம். ஒரு கட்டடத்தை அதுக்கு பிறகு நீங்க கட்டும்போது வேகமா கட்டலாம், ஆனா அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றோமோ அதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அஸ்திபாரம் போடாம சும்மா ஒரு அரை அடிக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல கல் அடிக்கி கூட கட்டடம் கட்டலாம், ஆனால் அது ஸ்ட்ராங்கா நிற்காது. அப்ப எவ்வளவுக்கு உயரத்துக்கு நீங்க கட்டடம் கட்ட போறீங்களோ, எத்தனை ஃப்ளோர் கட்ட போறீங்களோ, அந்த அளவுக்கு கீழே அஸ்திபாரத்தை பலமுள்ளதாக நம்ம அமைக்கணும். அஸ்திபாரம் போடுறதுக்கு இவ்வளவு செலவாகுதே, மேலே கட்டின கட்டட அளவுக்கு கீழே அஸ்திபாரத்துக்கு செலவாகும். நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, மேலே நீங்க எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டுறீங்களோ அஸ்திபாரத்துக்கு அவ்வளவு செலவாகும், உள்ள நாளும் ஆகும். அப்ப ஏன் அவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொன்னா, அந்த அஸ்திபாரம் தான் அந்த கட்டடம் முழுவதையும் தாங்கக்கூடியது. அப்போ நாம் ஆரம்பத்தில் துவக்க நிலைமையில ஊழியம் செய்கிற ஆர்வம் நமக்கு இருக்கும், நல்லது. ஆனால் அந்த ஆர்வத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஆயத்தப்பட ஆரம்பிக்கணும். எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறத பார்க்குறோம், உடனே போய் நம்ம டாக்டர் மாதிரி ஊசி போடவோ ஆப்ரேஷன் பண்ணவோ செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு பயிற்சி பெற்ற, தேர்ச்சி பெற்ற அவங்க தான் போய் காரியத்தை செய்ய முடியும். அப்ப நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட துவக்க காலத்துல ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்கள் சில காரியங்களிலே வளர்ச்சி அடைய வேண்டியதும் பயிற்சி பெற வேண்டியதும் அவசியம். அப்படி இல்லாம நம்ம ஊழியத்துக்கு போவது ஆபத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த ஊழியத்துல தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய உயர்வு, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய உயர்வு. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில எல்லாம் சும்மா ஊழியம் செய்வாங்க, உலகத்துல உயர்வு இருக்கும் அவங்களுக்கு, நிறைய காணிக்க கொடுக்கிறவங்க அல்லது அவங்களுடைய ஊழியத்தை பாராட்டுகிறவர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய உயர்வு நமக்கு வரணும்னு சொன்னா முறையாக தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்ய பழகணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளிலே அடங்கியிருங்கள். அதான் வசனம். கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய கையிலே அடங்கியிருங்கள். அந்த கையில் அடங்கி இருக்கும் போது தான்
தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை இதெல்லாம் நம்ம மேலே பட்டு வளர ஆரம்பிக்கிறோம். அப்போ அதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பது நீங்கள் எவ்வளவு வேகமாக அந்த காரியங்களில் வளருகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்குது. நான் அதுக்கு பிறகு போய் எங்களுடைய பாஸ்டர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நான் பாஸ்டர் எல்லாரும் அழிகிறார்கள், ஜனங்கள் கர்த்தருடைய வருகை வேற சமீபம்னு போன வாரம் பேசுனீங்க, நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அவர்கள் அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போகக்கூடாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பேசுவீங்க, என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க, முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடினமாகவே சொன்னாங்க. அவர்கள் சொன்னதில் இருக்கிற நியாயத்தை நான் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், இது சம்பந்தமாக நம்மை நடத்தக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரிடத்தில், தீர்க்க தரிசன அனுபவமுள்ள ஒரு ஊழியக்காரிடத்தில் 2.5 வருஷம் அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்தேன். அங்கே தேவனுடைய வசனத்தை படிச்சுக்கிட்டேன், கர்த்தர் நடத்துகிற விதத்தை படிச்சுக்கிட்டேன். பல ஊழியக்காரர்கள் வருவாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ இது மாதிரி நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இதற்கு பிறகுதான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு பிறகுதான் வெளி ஊழியங்களில் முழுமையாக இறங்கி ஊழியம் செய்ய முடிந்தது. அதுக்கு முன்னால் ஊழியமே செய்ய முடியாது, ஒன்றும் தெரியாது நமக்கு. வெறும் ஆர்வம் இருந்தால் போதுமா? விமானத்தை ஓட்ட ஆர்வம் இருக்கும், கார் ஓட்ட ஆர்வம் இருக்கும், அவ்வளோ விடுங்க. சைக்கிள் ஓட்டுறது கூட ஒரே நாளில் வந்துடுமா? சைக்கிளில் பெருசாக ஒன்றும் ஆபத்து இருக்க போகிறதில்ல, பெட்ரோல் கூட போட போகிறதில்ல. சைக்கிள் ஓட்டுறனா கூட பயிற்சியும் குறிப்பிட்ட கால அளவில் பயிற்சி நமக்கு தேவை. அப்போ அது மாதிரி கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளிலே அடங்கியிருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவிலே உயர்ந்தும் போது கர்த்தரே உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார் ஊழியத்தில். அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய அஸ்திபாரம் எதில் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக வளர வேண்டும் என்பதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகணும் போகணும் போகணும்னு எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த செய்தியை நல்லா கவனித்து கேளுங்க. முறையான பயிற்சி பண்ணப்பட்ட, முறையாக அஸ்திபாரம் இடப்பட்ட கட்டிடம் தான் நிலைக்கும் வளரும். முதல் காரியம், நம்ம எதில் எல்லாம் வளரணும், எதில் எல்லாம் பலப்படணும். முதல் காரியம், கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பலப்படணும். நிறைய ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள வசனங்கள் தவிர வேறு வசனங்களை படித்தே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஆர்வ கோளாறு தான் காரணம். ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டாருன்னா, நீங்கள் ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஊழியத்து மேலே தான் கவனம் போகும். இந்த ஊருக்கு போகணும், அவரை பார்க்கணும், இங்கே பேசணும், அங்கே பேசணும்னு சொல்லி பைபிள் படிக்கவே நேரம் இருக்காது நிறைய பேருக்கு. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் தான் பேச தெரியுது எனக்கு, நான் ஒரு 4 இடத்துல ஒரு 4 பிரசங்கம் பேசினேன், ஜனங்கள் கைதட்டினாங்களே, இதை வச்சுட்டே காலம் தள்ளிடலான்னு ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல வளர்ந்த ஊழியர்கள், வேதத்தில் சிறப்பான தேர்ச்சி பெற்ற அனுபவம் உள்ளவர்கள், ஆச்சரியமான ஊழியர்கள் எல்லாம் என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சந்தித்திருக்கிறேன். அவங்க வேத அறிவு, இப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்த்த போது, அவங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது தான் வேதத்தின் மேலே எனக்கு ஆர்வமே உண்டானது என்று சொல்லலாம். அது வரைக்கும் வெறும் அனுபவங்கள், வல்லமை, அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை பகுத்து போதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையிலே நல்ல ஞானம் கொண்டிருக்கிற சில தேவ மனிதர்கள், அவர்களோட கூட நடக்கிற ஒரு பாக்கியமும் அனுபவம் கிடைத்தது. அவர்கள் என்னை நேரடியாக நடத்துவதைப் போல காண்பிக்கவில்லை, ஆனாலும் உண்மையிலே நான் அவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். பாஸ்டர் ஜீவானந்தம் என்று ஒரு ஐயா இருந்தாங்க. அவர்கள் தன்னுடைய கடைசி நாட்களில், அவருடைய மரணத்துக்கு முன்னால் ஒரு 6-7 வருஷங்கள் என்னோட நெருங்கின ஒரு தொடர்பில் இருந்தாங்க. எப்போ வந்தாலும் எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க, பல மணி நேரங்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். நான் அங்கே கடந்து போயிருக்கிறேன். அவருக்கு ஒரு வீடு மகாபலிபுரம் ரோட்டில் இருந்தது.
அந்த வீட்டில் உட்கார்ந்து பைபிள் நாம் பேசுவோம், நான் வசனங்கள் கேட்பேன். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, எந்த வசனத்தை கேட்டாலும் வேதத்தை எடுக்காமலே கடன்னு சொல்லுவார். அந்த வசனத்துக்கு எங்கெங்க ஒப்பு வசனம் இருக்கு, நான் எப்படி ஒரு பிரசங்கம் பண்றனோ அது மாதிரி எந்த நேரத்தில் தட்டி விட்டு கேட்டால் கூட வேதத்தில் அவ்வளவு தெளிவான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவரோடு நான் ஒரு 6-7 வருஷம் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஊழிய பயணம்னா டிராவலில் ஊழிய பயணம் செய்யக்கூடிய அனுபவம் கிடைத்தது. இது மாதிரி நிறைய தேவனுடைய மனிதர்கள் அவங்களோடையெல்லாம் பழகும்போது வேதத்தில் இப்படிலாம் வாசிக்க முடியுமா, இப்படிலாம் அர்த்தம் இருக்குமா என்று பார்த்தபோது தான் வேதத்தின் மேலே எனக்கு ஒரு நாட்டம் உண்டானது, படிக்கணும் அப்படின்னு. அந்த காலகட்டங்களில் அடிக்கடி என்னுடைய சரீரத்தில் சுகவீனங்கள் வருகிறதுனால, சுகவீனங்கள் வருகிற நேரத்தில் ஒரு மாதம் அல்லது ஒரு 40 நாள் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வேதத்தை முழுவதுமாய் படிப்பதற்கு நேரம் கிடைத்தது எனக்கு. நான் நிறைய பைபிளில் இருக்க காரியங்களை படித்தது முழுசும் என்னுடைய வியாதிப்பட்ட நேரங்களில் தான். அப்போ உட்காந்து பைபிள் தான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா யோசிச்சு முதல்ல நம்ம வேத அறிவிலே நம்ம வளரணும். இப்போ முழுசாக நான் வேத அறிவிலே வளர்ந்து விட்டேன்னா இல்லை, வேதத்தை அறிய ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, வேதத்தை முழுவதும் அறிய எந்த மனுஷனுக்கு ஞானம் போதாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வேதத்திலே பரிச்சயம் பெற்றிருக்கிறேன். வேதம் இப்படிதான் இதுதான் சொல்லுது அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும், முழுமை தெரியாவிட்டால் கூட. அப்போ வேதத்தில் நமக்கு நல்ல ஒரு அஸ்திபாரம் இருக்கணும். பைபிள் உங்களுக்கு நல்லா தெரியலைன்னா ஊழியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அப்படி போகும்போது வேதத்தை குறித்த ஞானமும் விளக்கமும் அறிவும் இல்லாமல் போயிட்டா பல சந்தர்ப்பங்களில் இட்டுக்கட்டி பேசுகிற கதைகளை பேச ஆரம்பித்து விடுவோம். கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வருகிறது அப்படின்னு கர்த்தர் சொன்னாரே. பைபிள் படிக்கிறத நிறுத்தின ஊழியர்கள், வேதத்தின் மேலே ஆசை இல்லாத ஊழியர்கள் ஒரு 4 செய்தியை வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வேதத்தில் இருக்க சத்தியம், வேதத்தினுடைய மூல கருத்து காரியங்கள் தெரியாது. இப்படிப்பட்டவங்க தான் புதுசாக அவங்களுக்கு தோன்றினதெல்லாம் பேசிடுவாங்க. இது ஜனங்கள் அநேகரை தீட்டுப்படுத்தவும் கரைப்படுத்தவும் ஆரம்பிச்சிரும். ஊழியம் செய்ய வந்தேன் பேர்வழி என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை பலவீனத்துக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. வேதம் நல்ல ஒரு காரியத்தை சொல்லுது. குருடருக்கு வழிகாட்டியா இருக்கிற குருடருக்கு ஐயோ, 2 பேரும் குழியில விழுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல எனக்கு தெரியணும், நான் ஒரு ஆளை கைப்பிடிச்சு நடத்திட்டு போகணும்னா எனக்குள்ள முதல்ல வசன அறிவு எனக்கு வேண்டும். வேத வசன அறிவில்லாமல் தயவுசெய்து ஊழியத்துக்கு போயிடாதீங்க. அந்த மாதிரி போகிறவர்கள் தான் கட்டுக்கதைகளை பேசுகிறவர்கள், தங்கள் மனதிலே தோன்றின காரியங்களை பேசுகிறவர்கள், தங்களுக்கு தெரியாத காரியங்களில் துணிகரமாய் நுழைந்து நூதன உபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள், சாத்தானாலே சீக்கிரமா பிடிக்கப்பட்டு கண் சுருகி போய் தாங்களுக்கு தெரிந்தது மனசுல தோன்றுனதெல்லாம் கர்த்தருடைய உபதேசம் என்று ஜனங்களுக்கு கற்பிக்கிறவர்களாக மாறி போவாங்க. ஆபத்தான ஊழியர்களாய் மாறிடுவாங்க. இப்போ சமீப காலங்களில் நிறைய ஊழியர்கள், இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகம் முழுசும் நிறைய ஊழியர்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே வேத வசன அறிவும் அதை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஞானமும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. குறிப்பாக ஆப்பிரிக்க தேசங்களில் இப்போ நிறைய எழும்பி இருக்கிற ஊழியர்களுடைய வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்புகிறார்கள், இதெல்லாம் எப்படி ஜனங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, எதை அவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம், அவர்களுக்கு வேதத்தை குறித்த முழு அறிவு இல்லை. ஒரு ஊழியம் செய்கிற அளவுக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லாவிட்டால் நம்மை ஜனங்களை ஒரு மூடத்தனமான அறிவில்லாத ஒரு இருட்டான பாதையிலே நடத்த வேண்டி வந்துடும். பல இடங்களில் இட்டுக்கட்ட வேண்டி வந்துடும். நமக்கு தெரியாத காரியங்களுக்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய மார்க்கத்தை தூஷிக்க பண்ணி விடுவதற்கும் வாய்ப்பு உண்டாகிரும். அவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நமக்கு தெரிந்த ஏதாவது ஒன்றை சொல்லி இதாங்க வசனம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை கூட வந்து விடலாம்.
அதனால் முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் வேதத்தை நன்கு வாசித்து வேத அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். சபைக்கு போறீங்க, சபையில் பாஸ்டர் உங்களுக்கு நல்ல சபையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பாஸ்டர் நல்ல வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதிப்பாங்க. வசனத்தை எடுத்து போதிக்காம சும்மா கொண்டாடுறேன் ஆடுறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதை நீங்கள் தான் கவனிச்சுக்கிறணும். அப்போ ஒரு சபைக்கு போனீங்கன்னா போதகர்கள் மூலம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். எப்போவுமே நீங்கள் போகும்போது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எந்த இடத்துல போனாலும் உங்கள் வேத புஸ்தகத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குறிப்பு நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பென்சிலாவது பேனாவாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தை, ஒரு வசனம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நோட்டில் அப்படியே வேகமாக அந்த வசனத்தின் நம்பரையும் 1-2 வார்த்தைகள் ஒரு சிறு குறிப்பாகவும் நீங்கள் அதை எழுதி கொண்டு வந்துவிட வேண்டும். சில பெரிய ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். நான் சகோதரர் மோகன் சிலாசரஸ் ஐயா அவர்களை பார்த்துருக்கிறேன். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவர்கள் தன்னுடைய நோட்டை எடுத்து அவங்க பேசுறதுல இருக்கக்கூடிய குறிப்புகளை அப்படியே வசனத்தை போட்டு வேகமாக எழுதிடுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வசனம் தெரியாதா? ஏறத்தாழ 50 வருடத்தை நெருக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவருக்கு. அப்போ ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கோணத்தை காமிப்பார். அதில் அவங்க மூலம் கர்த்தர் ஏதாவது ஒன்று பேசுவார்னு. இதுதான் வேத வசன அறிவை கெயின் பண்ணி கொள்வது, ஆதாயம் பண்ணி கொள்வது. அப்போ நம்ம அதை ஒரு குறிப்பு நோட்டில் எழுதி கொள்ள வேண்டும். எப்போவுமே அதை பக்கத்தில் வச்சுருக்கணும். திடீர்னு ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க அல்லது கொஞ்சம் நேரம் நீண்ட நேரம் ஒரு இடத்துல காத்திருக்கிறீங்க, உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு மாதிரி இந்த வசனத்துக்கு தான் அர்த்தம் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே இந்த குறிப்பு நோட்டை எடுத்து அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேதத்தை வாசிக்கும் போது கூட ஒரு குறிப்பு புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன படிச்சீங்க, அதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இதற்கு ஒப்பான வசனங்கள், ஒரு வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு வேற என்ன வசனம் ஞாபகத்துக்கு வந்தது, அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் அப்படி குறிப்பு வச்சுக்கோங்க. இப்படிதான் வேதத்தில் பரிச்சயத்தை உண்டு பண்ணுவது. வேத வசனத்தை கர்த்தர் சொன்ன நேரடியான செய்திகள் அதில் இருக்குது. பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் பேசின செய்திகள் இருக்குது. அது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், பவுல் போன்றவர்கள் நமக்கு எழுதி கொடுத்த நிருபங்களாக கூட இருக்கலாம். அது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து அவைகளை தியானித்து அதை கொண்டு வந்து நீங்கள் அதை வாசித்து பார்க்கணும். ஒரு வசனத்துக்கு என்ன அர்த்தம் வருகிறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை வசனத்துக்கு அர்த்தம் நமக்கு தெரியலைன்னா நல்ல ஊழியக்காரர்கள், தெரிந்த ஊழியக்காரத்தில் போய் அந்த வசனத்தை காமிச்சு கேட்கணும். யூடியூப்பில் வர்ற எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடாதீங்க. அந்த வசனங்கள் வார்த்தைகள் சொல்லப்பட்டால் நீங்கள் அதை குறிப்பெடுத்து கொண்டு வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது சரியானது தானா என்று நீங்கள் கவனிக்கணும். யூடியூப்பில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது, நம்மை வழிமாற பண்ணுகிற விஷயங்களும் இருக்குது. மருத்துவர்களிடத்தில் இப்போ போனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூடியூப்பை பார்த்துட்டுலாம் நீங்கள் மருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் டாக்டர் சொல்கிற காரியம், யூடியூப் பார்த்தீங்களோ அதில் இதை பற்றி இப்படி சொன்னாங்களா, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு மருத்துவ ஞானமோ மருத்துவ படிப்போ உங்கள் சரீரத்தை குறித்த ஞானமும் இருக்காது. ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் நேராக கேட்குறேன், அந்த டாக்டர் என்ன செய்கிறாருன்னா என்னுடைய சரீரத்தை சோதித்து பார்க்குறாரு, என்னுடைய உடம்பினுடைய வெயிட் என்னன்னு பார்க்குறாரு, இப்போது என்னுடைய உடம்பினுடைய கண்டிஷன் என்னன்னு பார்க்குறாரு, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேறு வியாதிகள் என்னன்னு பார்க்குறாரு, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு மருந்தை கொடுக்குறாரு. யூடியூப்பில் சொல்கிறவங்க உங்களை பார்க்கலை, உங்களுடைய ரத்தத்தின் அளவு தெரியாது, நீங்கள் இப்போ என்ன வேற என்ன விதமான வியாதிகளில் பாதிக்கப்பட்டீங்க தெரியாது, எடை எவ்வளவு தெரியாது. அப்போ அவங்க பொதுவாக சொல்கிற மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மருந்து நமக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கும். தெரியாமல டாக்டர்ஸ் ஒரு ஆளை கொண்டு ஸ்கேனில் போட்டு அவனை டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சோதித்து பிளட் லெவல் பார்த்து பிபி லெவல் பார்த்து அப்புறம் தான் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் யூடியூப்பில் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதில் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களும் காரியங்களும் இருக்கும். அதே போல தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு வெறும் யூடியூப் செய்திகளை மாத்திரம் பயன்படுத்தாதீங்க. நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான்.
அதிகாலை நேரத்தில் நமக்கு காலை நேர தியானங்கள் சொல்லுகிற பல நிகழ்ச்சிகள் யூடியூப்ல இருக்கின்றன. காலை நேரத்தில் எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு வசன பகுதியை வாசி காமிச்சு அதுக்கு விளக்கம் சொல்லி காலையில் நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப மன ரம்யமாக இருக்கும். ஆனால் அது மாத்திரம் நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துடாதீங்க. அந்த செய்தி உங்களுக்காக மாத்திரம் சொல்லப்படலை. உங்களோட கூட சேர்ந்து 1,00,000 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொது செய்தி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு செய்தி இருக்கும்ல, உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஒரு செய்தி இருக்கும்ல. அதை யார் கொடுக்க முடியும்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனால தனி தியானத்தை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் விட்டுறாதீங்க. காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உட்காந்து தனியாக பேசுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டிவி பாருங்க. அது டிவி நிகழ்ச்சி தப்பு, பிசாசனுடைய தந்திரம் அப்படி சொல்லலைன்னா, அதை நீங்கள் தேவனோட பெர்சனலாக செலவிடுகிற நேரத்திற்கு மாற்றாக பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதில் இது அப்படின்னு கொண்டாடாதீங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஒழிய என்னை உயர்த்தி கொள்வதற்கு அல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து புதுசாக ஊழியத்துக்குள்ளே வந்த காலத்திலிருந்து அதிகாலை நேரத்தில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அது எந்த சந்தர்ப்பத்தில் ராத்திரி 2 மணிக்கு தூங்கினா கூட இந்த சரீரம் அப்படியே பழக்கமாயிட்டதுனால 3 மணி ஆச்சுன்னா அப்படியே சரீரம் விழித்து கொள்ளும். அப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வேணுமானால் நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் அந்த 3 மணி நேரத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் என்பதில் கவனப்படுகிறேன் நான். அப்போ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரோட கூட நீங்கள் பேசுறதுக்கு ஒரு நேரம் வேணும். அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு வேற என்ன சைடு பிரச்சனை இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கணும், என்ன வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்தணும் அவருக்கு தெரியும். அப்போ கர்த்தரிடத்துல போய் முதல் நீங்கள் நில்லுங்க. அதான் ஸ்கேன் மிஷின் மாதிரி. அவருடைய கண்கள் உங்களை சோதித்து அறியும். உங்களுக்கு வேண்டிய வசனம், வார்த்தை, ஔஷதம் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் போய் பாருங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் போய் அவர்கள் பேசுகிற செய்தியை கேளுங்க, மற்றவர்கள் எழுதின புஸ்தகத்தை படிங்க, வேதத்தை படிங்க, அப்புறம் செய்யுங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை மாத்திரம் கட் பண்ணிட்டு அதற்கு மாற்றாக இதுன்னு எதையும் கொண்டு வந்துடாதீங்க. வளர்ச்சி கட்டாயிரும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை முழுவதும் வாசித்து தியானிக்க தியானிக்க வேதத்திலே நமக்கு ஒரு பரிச்சயமும் ஒரு அனுபவம் உண்டாகும். வேதத்துடைய மைய கருத்து என்ன, வேதம் முழுவதும் நமக்கு எதை போதிக்கிறது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாவற்றையும் வேதம் நமக்கு படிக்க படிக்க உங்களை அறியாமலே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு காரியத்தை எங்களை நடத்தினவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாள் காலை நேர தியானத்திலும் அந்த தியானம் முடிஞ்ச உடனே ஒரு பைபிள் எடுங்க, ஒரு அதிகாரத்தை படிங்க, அதில் குறிப்பிட்ட வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதை உங்கள் மனசில் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அந்த முழு அதிகாரமே எத்தனை காரியங்களை சொல்லுதுன்னு பாருங்க. முதல்ல அன்பை பற்றி சொல்லுது, அடுத்து நீதியை பற்றி 5லிருந்து 7 வரைக்கும் நீதியை பற்றி சொல்லுது, 7லிருந்து 11 வரைக்கும் வேற ஒரு காரியத்தை விசுவாசத்தை பற்றி சொல்லுது என்று நீங்கள் சின்ன சின்ன குறிப்பு போட்டுருங்க. ஒவ்வொரு தியானம் முடியும் போதும் கட்டாயமாக ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செஞ்சிருங்க. இது எங்களுக்கு நடத்தினவங்க சொல்லி கொடுத்தது. மனப்பாடம் தான் செய்யணுமா, அதனுடைய கருத்தை சொன்னால் போதாத, இல்லை, மனப்பாடம் செஞ்சிருங்க. அதை மனசில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், நாங்கள் பல வசனங்கள் சொல்லும்போது நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் பல வசனங்கள் சொல்லும்போது அந்த வசனத்தை ஆரம்பித்தாலே எங்களுக்கு அந்த வசனம் என்ன இருக்குன்னு சொல்லி நிறைய வசனங்கள் மனசில் இருக்க காரணம், ஒவ்வொரு நாள் படிக்கும்போதும் கம்பல்சரி ஒரு வசனமாவது நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடணும். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில் கேளுங்க. ஒரு 4 வயசு 5 வயசுலேருந்து பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்லி சில பெற்றோர்கள் இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, நான் பார்த்த பல குடும்பங்களில் காலை நேரத்தில் 5 வசனம் அந்த பிள்ளைகள் ஒப்படைத்தால்தான் அல்லது ஒப்புவித்தால்தான் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. இல்லாட்டா கிடையாது போன்னு சொல்லிடுவாங்க. வசனத்தை சொல்ல தெரியல, அப்புறம் எதுக்கு உனக்கு சாப்பாடு, மத்தியானம் வா சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுக்கு பிள்ளைகள் பயந்து கொண்டு அவர்கள் பைபிளை படித்து ஒரு 5 வசனம்
அம்மாட்ட ஒப்பிக்கணும். ஒப்பிச்ச பிறகுதான் சாப்பாடு கிடைக்கும். அந்த நாளில் நமக்கு அதை குறித்த முழுமை இது ஏன் அப்படின்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும். தண்ணீர்கள் மேல் உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை பார்ப்பாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்கள் சும்மா படித்து வைங்க. அது ஏற்ற நேரத்தில் அந்த வசனம் உங்களோட பேசுவதையும் நடத்துவதையும் எடைப்படுவதையும் ஆலோசனை தருவதையும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எந்த ஆலோசனை கொடுத்தாலும், கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு வழிநடத்தல் கொடுத்தாலும், கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசினாலும் வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுவார். வசனத்தை தாண்டி பேச மாட்டாங்க. அதனால முதல்ல நீங்க வசனத்துல ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். வசனத்துல பயிற்சி இருந்தால்தான் ஒரு ஊழியத்துல போய் நம்ம நிற்க முடியும். அந்த ஊழியத்துல அதை கேட்க வருகிற உங்கள் வாயின் வார்த்தைகள் மூலம் பலப்பட வருகிறவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம ஏதோ நமக்கு தெரிந்தது, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பிரசங்கத்தை தான் நான் பண்ணுவேன். ஏன் 4 பிரசங்கன்னு சொல்றேன்னா, ஒரு கூட்டத்துக்கு சிலர் சமயம் 4 நாள் கூட்டத்துக்கு கூடுவாங்க, 3 நாள் கூட்டத்துக்கு கூடுவாங்க. அதுல 3 நாள் செய்தி கொடுத்துட்டு 4வது நாள் அல்லது 3வது நாள் சபை ஆராதனையில அப்போ ஒரு 3 செய்தி 4 செய்தியை ரெடிமேடா எடுத்து வைத்துக்கொண்டு அப்படியே உலகமெல்லாம் சுட்டிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கும் அது ஆபத்தானது. வேதத்துல தெளிவான ஞானமும் தெளிவான அறிவும், வேதம் இதை குறித்துத்தான் பேசுகிறது, இதை நோக்கித்தான் மனிதர்களை நகர்த்துகிறது என்ற தேவனுடைய நோக்கத்தையும் வேதத்தின் வழியாக நம்ம அறிஞ்சிக்கிறணும். அப்படி அறிஞ்ச பிறகுதான் தைரியமாய் ஒரு ஊழியத்துக்குள்ளே நம்ம புறப்பட்டு போக முடியும். வசன அறிவு இல்லாம நம்ம கண்டிப்பா போகக்கூடாது. அப்ப அந்த வசனத்துல பயிற்சி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வசனம் ஒரு பகுதியை காலையில தியானத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த சில கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். என்னன்னா, நான் வாசித்த இந்த வேத பகுதி என்னைய பத்தி என்ன சொல்லுது? நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை விடணும், அதை விடணும் என்று என்ன சொல்லுது? என்னை பற்றி ஏதாவது அதுல தகவல் இருக்குதா? இருந்ததுன்னா அதை இந்த குறிப்பு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, நான் அறிந்து கொள்ளும்படி தேவனை குறித்த என்ன புதிய தகவலை அது சொல்லி இருக்கிறது? கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் எல்லாம் முழுசா தெரியாது. ஒருத்தர்கிட்ட கேட்டா அவர் அன்புள்ளவர், யாரையும் தண்டிக்க மாட்டாருன்னு. ஒருத்தரை கேட்டா அவர் அன்பெல்லாம் கிடையாது, தண்டிப்பாரு, எல்லாரும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, நீதி உள்ளவர்னு சொல்லுவாரு. ஆனால் ரெண்டுமே உண்மைதான். அப்ப எந்த இடத்துல அவர் அன்பை காண்பிப்பார், எந்த இடத்துல நீதியை காண்பிப்பார், எந்த இடத்துல கண்டிப்பை காண்பிப்பார், யாரிடத்துல கண்டிப்பை காண்பிப்பார்லாம் வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாவற்றையும் தேவனை குறித்து நான் அறிந்திராத புதிய தகவலை என்ன இந்த வேத பகுதி எனக்கு சொல்லுது, அதை நீங்க எழுதி வச்சுக்கிறணும். அடுத்து, நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் அடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு என்ன செய்யணும், அல்லது என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய பிள்ளையாக நீடித்து நடக்க நான் எப்படி நடக்கணும்னு இந்த வேதம் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுது என்பதை நீங்கள் அதில் நோட் பண்ணணும். 4வது காரியம் என்னன்னா, என்னுடைய குறைகளை என்ன சுட்டி காட்டுது. இந்த பைபிளுக்கு முன்னால நின்னா நிச்சயமா ஒரு குறை தெரியும், நமக்கு ஒரு குறை தெரியும். உடனே என்ன செய்யணும், அதை நீங்கள் சரிப்படுத்தணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, முகம் பார்க்குற கண்ணாடியை நீங்க கிராஸ் பண்ணும்போது தன்னுடைய தலையவாவது சரிப்படுத்தாத ஆட்களை பார்த்துருக்கீங்களா? சும்மா பார்த்துட்டு அப்படி போறவனை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது முன்னால் ஒரு கண்ணாடி இருக்கும். கண்ணாடியை பார்த்துட்டாலே என்ன செய்வாங்க, அப்படி முடியை லேசாக ஒதுக்கி விட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டுருவாங்க. வேதம் ஒரு கண்ணாடி, அது நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்கிறத காமிக்குது. ஒரு கண்ணாடிக்கு முன்னால நிற்கிற ஒரு மனிதன் தன்னுடைய முக அழகிலே அல்லது தன்னுடைய தோற்றத்துல ஒரு சின்ன கரெக்ஷனாவது, ஒரு முடியவாவது அப்படி தள்ளி விடாம போக மாட்டான். வேதத்துக்கு முன்னால நின்று எழுப்போகிற நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை அந்த வேதத்தின் முன்பாக நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அந்த வேதம் அதை சுட்டி காமிக்கும். கொஞ்சம் உன்னுடைய வார்த்தையில கொஞ்சம் தவறுகள் இருக்குதப்பா, உன்னுடைய நினைவுகளில் கொஞ்சம் தவறு இருக்குது அப்படிங்கிறத அந்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் நாள்
பார்த்த பில்லி கிரகாம் அடுத்த நாள் இருக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை திருத்த வேண்டிய காரியங்களை நான் பார்த்து திருத்தி கொண்டுதான் அடுத்த நாள் முகத்தில் நான் முழிக்கிறேன். இத்தனை வருஷமா ஊழியம் செய்து, இத்தனை வருஷமா தியானம் செய்து நான் என்னை சரிப்படுத்தி கொண்டு பார்த்தாலும் இன்னும் எனக்கு குறைகள் தெரியத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறை நான் என்னை சரிப்படுத்தத்தான் வேண்டியிருக்கு. வேதம் என்பது முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. கண்ணாடிக்கு முன்னாலே நின்னா உங்களுடைய தோற்றத்தை காண்பிக்கும். அதை பார்த்த உடனே ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். இந்த நாளை நீங்க செஞ்சாதான் வேதத்தின் காரியங்களில் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். உங்களுக்கு இன்னைக்கு தெரிந்த கரெக்ஷன் நாளைக்கு வேறொரு மனிதனுக்கு தேவைப்படலாம். இன்னைக்கு நீங்கள் தியானித்த ஒரு காரியம் நாளைக்கு வேறொருவருக்கு தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது வேத வசனம் என்கிற அறிவு நமக்கு கட்டாயம் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. இதெல்லாம் வேதத்தை குறித்து, வேதத்தை நம்முடைய மனதிலே இருத்தி கொள்வதற்கும், வேதத்தை நன்றாக விளங்கி கொள்வதற்கும், நல்ல தியானம் பண்ணுவதற்கும் நேரம் எடுத்து நீங்கள் செயல்படணும். அப்படி இல்லாமல், வேத அறிவில்லாமல் நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே கடந்து போவது என்பது ரொம்ப ஆபத்தானது மாத்திரமல்ல, அதில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இரண்டாவது ஆயத்தம் என்ன தெரியுமா? ஆவியிலே வளருங்கள் அல்லது பலப்படுங்கள். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் 2 காரியங்களுக்காக உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று, உங்களை நடத்துவதற்கு. 2வது, உங்களை கொண்டு மற்றவர்களை நடத்துவதற்கு. 2 நோக்கம் பரிசுத்த ஆவியானவருக்கு. உங்களையும் நடத்தணும், உங்களை வச்சு மற்றவர்களை நடத்தணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்தையும் போதித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி, நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பித்து, நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தந்து, இதெல்லாம் பெர்சனல் நமக்கு. இன்னும் நம்ம மற்றவர்களுக்கு வேலை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு வரங்களை தந்திருக்கிறார். 9 வரங்களை குறித்து வேதம் பேசுகிறது. இந்த வரங்களை கர்த்தர் எதுக்கு தந்தார்னா, வரங்கள் ஒன்றும் உங்களுக்கானது அல்ல. அந்த சொல்லப்பட்ட வரத்துல ஒரு குணமாக்குகிற வரம்னா உங்களை நீங்களே குணமாக்கிக்கிறதுக்கு இல்ல. ஒரு தீர்க்க தரிசன வரம்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றதுக்கு இல்ல. வரங்கள் முழுசுமே ஊழியத்துல மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக 9 வரங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆவிகளை பகுத்தறியும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இப்படி 9 வரங்கள், விசுவாச வரம், குணமாக்குகிற வரம் என்று 9 வரங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறது. அந்த வரங்கள் முழுவதுமே எல்லா வரத்திலும் நீங்கள் வளர்ச்சி அடையணும். பரிசுத்த ஆவியிலே வளர்ச்சி அடைவதுன்னா, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே தன்னை பொருத்தி கொண்டு உங்களை இயக்குவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட விட்டு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். போன முறைதான் நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். சாது சுந்தர் சிங் அவர்களிடத்துல கர்த்தர் பேசினார். இப்படி ஒரு கோழியினுடைய முட்டையை பார்க்குறேன். அந்த முட்டையை நம்ம சும்மா உடைச்சு பார்த்தா மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் இருக்கு, வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தண்ணி மாதிரி இருக்கு. நமக்கு அதை பார்த்தாலே ஆம்லெட் தான் தெரியுது பல பேருக்கு. அதுக்குள்ள வேற இன்னும் தெரியல. ஆனால் ஒரு தாய் பறவை அதன் மேல் அமர அமர அந்த பறவையினுடைய சாயல் அதற்குள்ளே வந்து, அதற்குள்ளே ஒரு ஜீவன் பிறந்து இதனுடைய தோற்றத்தை போல தோற்றத்தை வருது. கோழி அடை காக்கிற தன்னுடைய முட்டையில கோழி தான் வரும். பறக்கக்கூடிய பறவை என்பதற்காக அதுல வேற எந்த பறவையும் வரப்போறதில்லை. ஒரு புறா வரப்போறதில்லை, ஒரு கழுகு வரப்போறதில்லை. அந்த தாய் மேலே அமரும்போது அந்த தாயை போல தோற்றமுடைய அதனுடைய பிள்ளைகள் அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும். அது மாதிரி என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே, என் ஆவியின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் காத்திருக்க 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 உங்களுக்குள்ளே தேவ சுபாவமும் தேவ ஞானமும் தேவ சாயலும் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? முட்டை மாதிரி இருக்கிறோம். நம்ம
அது மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அமர அமர தேவனுடைய சாயல் நமக்குள்ளே தோற்றமளிக்க ஆரம்பிக்குது. இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக அங்கே சுட்டி காட்டுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவர் நம்மை இயக்குவதற்கு இடம் கொடுக்கணும். நல்ல ஜெபம் பண்ணும்போது பவுல் சொல்றாரு, ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். ஆவியானவரை பயன்படுத்தணும். ஆவியானவர் பாருங்க, சகல சத்தியத்தை சொல்லித் தருவதற்கு, நம்மிடத்தில் தான் கற்றுக்கொண்ட காரியங்களை பரலோகத்தில் அவர் பார்த்த எல்லாவற்றையும் சொல்லி நம்மை ஞானமுள்ளவர்கள் ஆக்குவதற்கு, இது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் கேட்கணும். அவர்கிட்ட பலப்படணும். ஆவியின் காரியங்களை குறித்து சந்தேகப்படக்கூடாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த அந்நிய பாஷை பேசலாம் வேஸ்ட்டுங்க, உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சா? அந்நிய பாஷை பேசுகிறாங்களே அதெல்லாம் சும்மா கதை, இவர்களாய் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வரம், அது தேவையில்லாத ஒரு காரியம். அதில் உட்கார்ந்து உங்களுக்கு விளங்காத ஒரு காரியத்தில் அப்படியே பேசிக்கிட்டே இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு அது தேவையோ தேவையில்லையோ, உங்களுக்கு தேவை என்பதற்காகத்தான் கர்த்தர் அதை ஒரு வரமாக நமக்கு தந்திருக்கிறார். பற்பல பாஷைகளை பேசுதல், இந்த அந்நிய பாஷை குறித்து சொல்லும்போது 2 காரியங்களை சொல்லுகிறார். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர்களின் பாஷைகளை பேசினாலும். பற்பல பாஷை என்பது மனுஷர் பேசுகிற பாஷை. இப்போ எனக்கு வேற ஒரு மொழி தெரியாது, ஒரு வங்காள மொழி தெரியாது, அல்லது வேற நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் மொழி தெரியாது. ஆனால் அந்த அபிஷேகம் வரும்பொழுது உலகத்தில் இருக்கிற வேற பகுதியில் பேசுகிற ஜனங்களுடைய மொழி, எனக்கு தெரியாத மொழியை நான் பேச முடியும். இந்த மொழிக்கு பேர் தான் பற்பல பாஷை. பரிசுத்த ஆவியானவர் மேலறை வீட்டில் இறங்கின போது பல தேசத்தை சேர்ந்தவங்க அந்த மாடி அறைக்கு வந்தாங்க. அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஜென்ம பாஷையில் நம்முடைய தாய்மொழியில் இவங்க பேசுறது கேட்குறோமே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போதுக்கு பேர் பற்பல பாஷை. வேதம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரங்களில் வரங்களை பற்றி நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர்களின் பாஷையை பேசினாலும். ஏன் தூதர் பாஷைன்னு ஒரு பாஷையை சொல்லணும்? அந்த பாஷையிலையும் அவர்கள் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறார்கள். அப்போ உலகத்தில் யாருக்கும் தெரியாத, தேவனுக்கு தெரிகிற, பரலோகத்தில் பயன்படுத்தப்படுகிற பாஷை தான் தேவதூதர்களின் பாஷை. அதில் தான் ரகசியம் பேச முடியும். உலகத்தில் இருக்கிற வேறு ஒருவர் பேசுகிற பாஷையில பேசுனா அதில் என்ன ரகசியம் இருக்குது? இது எல்லாவற்றையும் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆவியிலே கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் உங்களுடைய பிரயோஜனத்துக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதில் உட்காந்துட்டு இது அப்படியா, இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சா தெரியலையான்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நீங்கள் இழக்க வேண்டி வந்துடும். சில ஆட்கள் பாருங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்து இதில் என்னென்ன இருக்குது, இதில் ஃபைபர் இருக்கா, இதில் இது இருக்கா, அது இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அவர்களால் எதையும் கெயின் பண்ணவே முடியாது. அப்போ கர்த்தர் நமக்கு சாப்பாடு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் ஒரு காரியம் கொடுத்துருக்கிறாரு, அது ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப போய் ஆராயக்கூடாது. பேசுங்க, நல்ல ஆவியானவரோடு பேசுங்க. அதில் அர்த்தமே இல்லாமல் உளர்னால் நின்று ஆவியில் தானே பேசுகிறீங்க, பேசுங்க. அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர உணர தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆவியானவர் தந்திருக்கிற வரங்களை பயன்படுத்துங்க. ஆவியானவரோடு நீங்கள் செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்துங்க. அவர் சொல்றார், நான் அந்நிய பாஷை பேசாம இல்லை, ஆனால் அதை வெளியே ஜனங்கள் பார்க்கறதுக்கு பேசாம நானும் தேவனும் அறியும்படி என்னுடைய அந்தரங்கத்திலே பேசுகிறேன் என்று பவுல் சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுறாரு. நான் ஒரு கூட்டத்தில் ஜனங்கள் இருக்க இடத்துல அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியோ அவர்களை தொந்தரவு பண்ற மாதிரியோ நான் பேசுறதில்லை. ஆனா உங்க எல்லாரையும் விட அதிகமாய் நான் கர்த்தரிடத்திலே என்னுடைய அறையிலே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அல்லது பற்பல பாஷை பேசுகிறேன், ஆவியிலே நிறைந்து பேசுகிறேன். அப்ப சொல்றார், நீங்க ஆவியோடு ஜெபிங்க, கருத்தோடும் ஜெபிங்க. நீங்க உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியானவர் ஜெபிக்க இடம் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையில 2 கலக்க வைத்து அவரை பயன்படுத்த ஆவியிலே நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பலமுள்ள ஆவி உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆவியானவர் பலமுள்ளவர் தான்,
அந்த பலத்தை உங்கள் மூலம் எந்த அளவிலே வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி ஒரே மாதிரி பவர் தான், ஆனால் அது போகிற கம்பி இருக்கு பாருங்க, அதற்கு ஏற்ற அளவிலே தன்னுடைய சக்தியை அது வெளிப்படுத்தும். நல்ல கனமான காப்பர் கம்பி போட்டிருப்பாங்க. அந்த கம்பிக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பவர் கரண்ட் போகும். நம்ம வீட்டு உபயோகத்துக்கு வரும்போது அதை ஆல்டர்னேட் பண்ணி ஏசி கரண்ட்டாக கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் லோ குவாலிட்டி கரண்ட்டு தான் உள்ளே வரும். மேலே டிரான்ஸ்ஃபார்மரில் போகிற அளவுக்கு கரண்ட் அதில் வராது. கரண்ட்டு ஒன்று தான், அதை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகள் வேற. பரிசுத்த ஆவியானவர் பலம் நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர். அவர் உங்கள் வழியாக எவ்வளவு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்பதை வச்சு தான் ஊழியத்தில் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்போ ஆவியானவர் உங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் முதல்ல ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஆவியானவரை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். நீங்க ஒரு தியானமா ஆவியானவர் தேவை. வேதத்தை ஆராய்கிறீர்களா? ஆவியானவர் தேவை. ஒரு ஜெபம் பண்றீங்களா? ஆவியானவர் தேவை. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த உதவி உங்களுக்கு எல்லா நேரமும் தேவைப்படுகிறது. ஆகவேதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணி நம்மோடு கூட அவர் உலாவி வருகிறார். அப்ப அவருடைய பவரை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கடத்த முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஊழியக்காரர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். நீங்க நல்லா பாருங்க, 9 வரங்களும் சொல்லி ஆவியானவர் ஒருவரே என்று எழுதியிருக்கு. ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் ஒருவர் வழியாக ஒரு வரத்தை கர்த்தர் பயன்படுத்த முடிகிறது, இன்னொருவர் வழியாக வேறொரு வரத்தை கர்த்தர் பயன்படுத்த முடிகிறது. அப்ப அதை கடத்துகிற மனிதர்கள், கம்பிகள் இருக்கு பாருங்க, அதுதான் வித்தியாசமானது. அப்ப கர்த்தர் மூலம் அவருடைய வல்லமை உங்கள் மூலம் மிக வல்லமையாக வெளிப்படணும்னு சொன்னா அது போகிற பாதை நமக்கு சரியா இருக்கணும், துருப்பிடிக்காம. அது அது வெளிப்பட வேண்டிய வல்லமை முழுவதுமா செதறாம வெளிப்படணும்னு சொன்னா நீங்கள் ஆவியினாலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுக்கணும். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து காத்திருக்கணும். எந்த உதவிக்கும் ஆவியானுடைய உதவியை நீங்கள் நாடணும். ஜெபம் பண்ணும்போது நீங்க முதல்ல ஜெபம் பண்ணிருங்க. அதுக்கு பிறகு ஆவியானவரிடத்திலே நீங்க ஆவியிலே நான் நிறைந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன், ஆவியானவர் என்னை எடுத்து இப்போ என்ன தேவை இருக்குதோ எனக்கு தெரியாது, ஆவியானவர் என்னை நடத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஆவியானவர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த உங்களை எந்த சூழ்நிலையிலும் உபயோகப்படுத்துவது அவருக்கு ஒரு எளிமையான ஒரு காரியமா மாறிடும். எல்லாம் ஒரு பிராக்டிஸ் தானே. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வழியா போக்கும் வரத்துமாக அவர் இருக்கிறான்னு சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளிப்படுகிற அந்த இடம், அந்த ஏரியா பெருசாக ஆரம்பிச்சிடும். உங்கள் வழியா அந்த பவர் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஆவியிலே பயிற்றுவிக்கப்படுங்கள். உங்களை பயிற்றுவிக்கத்தான் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் சொல்றதுக்கு கேளுங்க. மாம்சத்தில் எல்லா முடிவும் எடுக்காதீங்க. ஆவியானவர் என்னை நடத்தணும், அவர் என்கிட்ட பேசணும், அவர் எனக்கு வெளிப்பாடுகளை தரணும். வெளிப்பாடுன்னு சொன்னா வெறும் தரிசனம் மாத்திரம் இல்லை, வசனத்துல வெளிப்பாடு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுகள் என்பது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டா, வெளிப்பாடுன்னு சொன்ன உடனே நீங்கள் தீர்க்க தரிசனத்தை மாற்ற நினைக்கூடாது. ஒரு நல்ல பிரசங்கம் ஏற்ற இடத்துல அந்த மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை பேசுறாங்க பாருங்க, அது கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். அப்போ அந்த மனிதர்கள் வேற ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நீங்க வேற எதையாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அது அவர்களுக்கு அந்நிய காரியமாகப்படும். அப்ப ஆவியானவர் நமக்கு ஊழியத்துல பயன்படும் போது என்ன செய்யறாருன்னா, இந்த இடத்துல, இந்த சபையில அல்லது இந்த நேரத்துல இந்த மனிதர்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து அதை பேச வைக்கிறார். அப்பதான் அந்த ஜனங்கள் அதிலே பயன் பெறுகிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆவியிலே வளர்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. ஆவியிலே பேசுங்க, ஆவியானவர் நடத்துகிற காரியத்தில் செயல்படுங்க.
ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்த இடம் கொடுங்க. அப்படி பண்ண நீங்க என்னன்னா ஆவியிலே ஷார்ப் ஆயிருவீங்க. சரி, இன்னைக்கு பாருங்க, இப்பதான் பேச ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பேசியிருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நமக்கு நேரம் அதிகமாகி விட்டது. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். நாளைய தினத்துல நம்ம மேலதிகமா இன்னும் சில விவரங்களை குறித்து தியானித்து பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி சொன்ன நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புவதும், ஊழியத்தை குறித்த பாரம் கொண்டிருப்பதும், ஊழியத்தும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டிருப்பதும் நல்லதுதான். ஆனால் ஆண்டவரே, அதற்கு ஏற்ற விதத்தில் எங்களை பலப்படுத்தி கொள்ளாமல், நாங்கள் குணப்படாமல் வேறு ஒருவரையும் குணப்படுத்தவோ வேறு யாரையும் ஸ்திரப்படுத்தவோ முடியாது என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும், வசனத்தை குறித்து அறிகிற அறிவிலும், கர்த்தருடைய அபிஷேகத்திலும் வல்லமையிலும் வளர்ந்து ஒரு மகிமையான ஊழியர்களாக புறப்பட உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கவனத்தில் அவர்களை வைத்து, அவர்கள் கால்கள் இடராதபடி அவர்களை பூரண வளர்ச்சியிலே அவர்களை வளர்த்து கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். நாளைய தினத்துல இன்னும் மேலதிகமாய் சில விவரங்களோடு உங்களை நான் சந்திக்க வருகிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.